மேடம், அடிக்கிற வெயில்ல மொட்டை மண்டையில என்ன பண்றீங்க? சத்து மாவு தீந்துருச்சுல, சரி. அதுக்காண்டிய பொருளை வாங்கி காய வைக்க வந்திருக்கேன். வாங்கி காய வைக்கிறீங்க. இத போய் நீ மறுபடியும் அரைக்கணும். ஆமா. எதுக்கு இத்தனை வேலை? பேசாம கடையில விக்கிறமா வாங்க வேண்டியதானே? கடையில என்ன 5 பொருள் போடுவாங்க, நம்ம ஒரு 30 பொருள் போடுவோம்ல. 30 பொருளா? ஆமா. 30 பொருள் என்னத்தமா போடுற? நம்ம ராஜாக்களே சாப்பிடுற கருப்பு கவுனி அரிசி, காட்டியானி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, மட்டை அரிசி, அப்புறம் சாம, வரகு, குதிரைவாளி, கேப்ப, கம்பு, பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படின்னு நிறைய ஒரு 30 பொருள் போடுறோம். 30 பொருள்? 30 பொருள் போட்டு எல்லா புரோட்டீன்ஸ் அதுல வந்துரும்ல. காலைல டெய்லி குடிச்சோம்னா நம்மளும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகலாம்ல. இம்புடு பொருள் போட்டு குடிச்சா வெயிட்டா தானே ஆகும்? வெயிட் லாஸ் ஆகுமா? புரோட்டீன் இருக்குல்ல அதுல நிறைய. ஓ, புரோட்டீன் இருக்கிறதுனால புரோட்டீன் குடிச்சோம்னாலே நம்ம வெயிட் பேலன்ஸ் ஆகி குறையும்ல, கொலஸ்ட்ரால் கம்மியாகும். காலை சாப்பாடுக்கு பதிலா கூழ குடிச்சிட்டு போலான்ற. ஆமா. சோ அப்படி சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு. சோ எப்பயும் நம்ம வீட்ல அதான் குடிக்கிறோம். சோ அத நம்ம மக்களுக்கும் தெரிய வச்சு நம்ம இத ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாமே தான். ஏமா நீ 7000 ஃபாலோவர் வச்சிருக்கமா? மக்களுக்கும் சேர்த்து நீ அரைக்கிறதா இருந்தா நீ மூடையில வாங்கி அரைக்கணும். இத்தினியா போட்டிருக்க. அப்பப்பதாங்க ஒரேடி அரைச்சா வண்டு விழுந்துரும்ல. ஓ, ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப அரைச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். மொத்தமா அரைச்சு வச்சு வண்டு விழுந்து குடுக்கிற நம்மளுக்கும் பிரயோஜனமா, வாங்குற அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க கூடாதுல்ல. அதுக்காக அந்த நல்ல நோக்கத்திற்காக. எஸ். நன்றி, வணக்கம்.